பிரைஸ் த லார்ட். எஸ்த்ரா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னிருந்து எழுந்து எலியாசாபின் குமாரனாகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான். அங்கே வந்தபோது அவன் சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டிருந்தான் என்று கூறப்பட்டுள்ளது. எதனாலனா இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் பண்ணியிருப்பாங்க. பரிசுத்த வித்து எல்லாரோடையும் கலந்து விட்டதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். அதனால் இவன் துக்கிச்சிட்ருப்பான். சரிங்களா? இவன் யோகனான். இவர் பிரதானமானவனும் கிடையாது. இவர் ஒரு சம்பிரதி மாதிரி தான் இருக்கார். அவர் அறைக்குள்ளே அவருடைய அறையில் வச்சு என்ன பண்ணுறாரு, பாவத்து நிமித்தம் அவர் அழுது துக்கிக்கிறவராக இருக்கார். அதே போல் எஸ்ராவும் என்ன பண்ணுவார், ஜொபிப்பார். சரிங்களா? திகைத்து உட்காந்து ஆண்டவர்கிட்ட எங்களுடைய பாவம் பெருகிட்டு அக்கிரமம் பெருகிட்டு, ஏன்னா அப்போ தான் அவங்க திருச்சபை அவங்க ஆலயத்தை கட்டியிருப்பாங்க பழுது பார்த்து. நேபுகாத்நேச்சார் அந்த ராஜா எடுத்துகிட்டு போனதை திரும்ப வச்சு கட்டுவாங்க. அர்தசஷ்டா காலம், கோரேஸ் ராஜா, தரியு ராஜா, இந்த 3 பேர் காலத்துலேயும் அவங்க கட்டுவாங்க அந்த ஆலயத்தை. ஒவ்வொரு நேரம் தடைப்படும். திரும்ப ஆகாயும் சகரியாங்கிற தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்கள தெம்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அவங்க செய்வாங்க. அந்த நேரத்தில் இவங்க செஞ்ச குற்றம் வெளியில் வருது. ஏன்னா வேத பாரகன் எஸ்ராட்ட சொல்கிறாங்க, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, அந்நிய ஜாதி பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காங்க, அதனால் பாவம் பெருகிட்டுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கும். சேர்த்து வச்சுருக்காங்கன்னு தான் பேசுவாங்க. அப்போது இது இப்போ எலியாசாபின் குமாரன் என்ன பண்ணுறாரு, அழுகிறாரு. அழுது அவர் என்ன பண்ணுறாருனா, ஒரு தேசத்தோட பாவத்துக்காக அவர் துக்கித்து அழுகிறவராக இருக்கிறாரு. எதனாலனா அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அப்போ அவர் அப்படி உபவாசித்து ஜெபிக்கிறார் அவங்க செஞ்ச பாவத்து நிமித்தம். எதனாலனா என்ன கூறுறேன்னா, நம்ம தேசத்துக்காக எத்தனை பேர் நம்ம அழுது புலம்பி புசியாமல் குடியாமல் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் இந்நாட்களில் அவங்கள கேட்குறாரு. அவங்க செஞ்ச பாவத்துக்காக அவங்க அழுது துக்கிச்சாங்க. ஆனால் நம்ம தேசத்துக்காக நாம் அழுது புலம்புகிறவர்களாக இருக்கிறோமா? அதை தான் ஆண்டவர் இன்றைக்கி கேட்கிற கேள்வி. நாம் அழுது புலம்புகிறவர்களாக இருந்தோன்னா இந்த தேசத்தில் அநேக பாவங்கள் நடக்காமல் தடை பண்ணப்பட்டிருக்கும். அது திருந்தக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். எனவே நாம் தேசத்துக்காக அழுது புலம்புறவர்களாய் மாறுவோம். அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு கூட